ரசமே குயிக்காக முடியும், அதுக்கு ஒரு ப்ரீ மிக்ஸான்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ரசம் ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதனுடைய ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், ஒரு கை நிறைய பூண்டு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 10 போல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவு சரியாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எதுவும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணலை. மிளகு சீரகம் எதையும் சூடு பண்ணாமல் எடுத்தால் நமக்கு அந்த ரா ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். ரசம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு 2 குட்டி குட்டி தக்காளி எடுத்துருக்கேன் நான். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா இடித்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசப்பொடி போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா ரசம் ரெடி. இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை நான் தாளித்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னா எப்போ போல் தாளித்து 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுருந்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி. இது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்